Hello friends, welcome back to Play Tamil. So இப்போ நம்ம ஆல்ரெடி சோலோ லெவலிங் எல்லாம் பார்த்துருப்போம் நம்புறேன். நல்லபடியாக நம்ம தமிழ் டப்டோட சீசன் 2 ரிலீஸும் ஆயிடுச்சு அண்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ரன்ச்சி ரோலில் கொஞ்சம் நல்ல டாப் மோஸ்டான ரேட்டிங்லேயும் வந்திருக்கு. பட் ப்ரோ அவள் தானா இல்லை அப்கமிங் இதே மாதிரி இன்னும் நல்ல நிறைய அனிமீஸ்லாம் வருமானு கேட்டிங்கன்னா அதே மாதிரியான சில கொஞ்சம் பாப்புலராக அண்ட் அப்கமிங் நம்ம கொஞ்சம் ஈகராக வெயிட் பண்ணுற அனிமீஸ் என்னென்னலாம் வரப்போகுது அது எல்லாத்தையும் அப்படியே இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 3 அப்கமிங் நம்ம ஜூலை மந்த்லேருந்து ரிலீஸ் ஆக போகுது. எஸ் இப்போ எக்ஸாக்டாக ரிலீஸ் டேட்டே தந்துட்டாங்க, ஜூலை 6th ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இன்கேஸ் இது வரைக்கும் நீங்கள் ஃபயர் ஃபோர்ஸோட சீசன் 1 and 2 பார்க்கலன்னா கவர் பண்ணிடுங்க. ஆக்சுவலி பர்சனலாக நானும் இன்னும் அதை பார்க்காம இருக்கேன். ஸோ இப்போ தான் கவர் ஆகிட்டு இருக்கு அண்ட் நானும் கண்டிப்பாக ஜூலைக்குள்ளே அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அண்ட் நம்ம அப்படியே சீசன் 3 ஸ்டார்ட் பண்ணிடலான்னு. ஜென்ரிக்கான எனக்கு கான்செப்ட் தெரியும், எல்லாருக்கிட்டும் கொஞ்சம் ஃபயர் பவர்ஸ்லாம் இருக்கும் அண்ட் அதில் வந்து அவங்க கொஞ்சம் ஆக்ஷன் பேக்காகவும் ரெஸ்கியூவாகவும் இந்த மாதிரிலாம் வந்து மிஷின் வைஸாக வந்து போயிட்டுருக்கோன்னு. பட் இன் டெப்த்தான என்ன ஸ்டோரி அது கொஞ்சம் இனிமேல் தான் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பை த வே நீங்கள் இன்கேஸ் இந்த அனிமேவை பார்த்துருக்கீங்க, உங்களோட தாட்ஸ் எப்படி இருந்திருக்கு, லைக் உங்களோட ரிவ்யூ அதை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேரும் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கைஜு நம்பர் 8 கூட பார்த்தீங்கன்னா சீசன் 2 நம்ம ஜூலை மந்த்லேருந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மூவி கூட ரிலீஸ் ஆகுது அண்ட் அதுக்கப்புறமா டேரெக்டாக நம்ம சீசன் 2 வந்துடுவோமா. ஸோ ஓகே, நம்ம கைஜு நம்பர் 8 என்ன ப்ரோ கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா சீசன் 1 ஃபுல்லாக வந்து லைக் இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா கைஜூஸ்லாம் வந்து இருக்காங்க, சடனாக வந்துடுவாங்க அண்ட் நம்ம ஹியூமன்ஸோ பார்த்தீங்கன்னா அந்த எல்லாம் கைஜூஸையும் சாவச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரேங்கிங் வைஸ் வந்து இந்த நம்பர் வைஸில் பிரித்து வச்சுருப்பாங்க அண்ட் நம்ம ஹீரோ வந்து ஆக்சுவலி ஒரு கைஜூஸ் எல்லாத்தையும் கிளீனிங் டிபார்ட்மெண்ட் உள்ளே இருப்பார். பட் ஃபைனலி அவரே ஒரு கைஜுவாக மாறிடுவார் அண்ட் அதுக்கப்புறமா அது வந்து ஆக்சுவலி அவர் வந்து ஃபுல்லாக மாறினதுக்கப்புறம் அவர் கண்ட்ரோலில் தான் இருப்பாரா. ஸோ அதனால் அவர் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரியும் அண்டு வர்சஸ் அகெயின்ஸ்ட் நிறைய கைஜூஸோட ஃபைட் பண்ணுற மாதிரியான கான்செப்டாக கொண்டு வருவாங்க. சீசன் 1 டோட்டல் அல்டிமேட்டாக இருந்திருக்கு, கொஞ்சம் ஃபன் காமெடியாக இருக்கும், ஆக்ஷன் பேக்காக இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்காக இப்போ சீசன் 2 எப்படா வரும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3 பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபைனலி சீசன் 3 வருது. ஏன்னா எல்லா டைம்லையும் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கான இதுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சீசன் 1, 2 எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சைத்தாமாவோட ஃபேனாவோ மாறிடுவீங்க. ஒரு நல்ல கேரக்டருங்க, லைக் அவ்வளோ பவர்ஸ் இருந்தாலும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அவரோட கேரக்டரை போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. அவர் வந்து ஒரு ஃபன் டைம் ஆன ஒரு ஹீரோ, ஆனால் அவரோட பவர் வந்து காட் லெவல், காட் ரேஞ்ச் ஆன பவர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்போவுமே ரொம்ப எக்ஸாக்சுரேட் பண்ணியெல்லாம் காமிக்க மாட்டாங்க. இவர் சிம்பிளாக இருப்பார், ஆனால் எப்பப்போலாம் அந்த உலகத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஆபத்துன்னு வருதோ அப்போது நம்ம ஹீரோ உள்ளே இறங்கி மாஸ்க் காமிச்சிடுவார். ஆனால் யாருக்கும் தெரியாது இவர் தான் காப்பாற்றிட்டு இருக்காருன்னு. பை த வே இன்கேஸ் சீசன் 3 வரதுக்கு முன்னாடி சீசன் 1 and 2 இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அது கொஞ்சம் கவர் பண்ணிடுங்க. அண்ட் நோட்டில் நிறைய கொஞ்சம் ஸ்பெஷல் எபிசோட்ஸ்லாம் வந்து அடிக்கடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதையும் டெஃபினட்டாக செக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மை ஹீரோ அகாடமியாவோட சீசன் 8 பார்த்தீங்கன்னா நம்ம அக்டோபர் மந்த்லேருந்து தான் ரிலீஸும் பண்ண போகிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் 7 சீசன் வந்திருக்கு. நடுவில் நிறைய மூவிஸும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஒரு வர்த் வாட்சான ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோ கேட்டகிரியான ஒரு அனிமே. ஸோ நம்ம ஹீரோக்கு எப்படி பவர்ஸ் கிடைக்குது, அந்த பவர்ஸ் வச்சு அவர் ஸ்டார்டிங் எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறாரு. லேஸாக பர்சன்டேஜாக ஒரு அந்த பவரை யூஸ் பண்ண முடியும். ஃபுல் 100% யூஸ் பண்ணாருன்னா அவர் காலின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து நல்லபடியாக வந்து அப்படியே கொஞ்சம் காமிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக நிறைய இடத்துல கொஞ்சம் இமோஷனல் செக்மெண்ட்லாம் ஓவராகவே இருந்திருக்கு. ஆனால் இப்போ நானும் ஆக்சுவலி சீசன் 6 வரைக்கும் தான் பார்த்துருக்கேன். சீசன் 7 நானும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். பட் சீசன் 8 தான் ஃபைனலான சீசனாகவே இருக்க போதா. ஸோ அதுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். அண்ட் ஃபைனல் நீங்கள் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலியும் பார்த்துட்ருக்கீங்கன்னா அதோட சீசன் 3 கூட நம்ம அக்டோபர் மந்த்லேருந்து தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இது கூட ஒரு நல்ல ஃபன் காமெடியான ஒரு அனிமே அண்ட் இல்லை நிறைய இடத்துல நீங்களும் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதனால் சீசன் 3 வரதுக்கு முன்னாடி சீசன் 1 and 2 கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நல்ல விஷயம்னா இல்லை நம்ம தமிழ் டப்டோட தான் வந்து க்ரன்ச்சி ரோல் ஆப்பில் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்களா. ஸோ அதை தான் நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ ப்ரோ அவள் தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்கமிங் சில மூவிஸும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அதில் நம்ம ஸ்டார்டிங் கைஜு நம்பர் 8 ஒரு மூவி வருது, மிஷின் ரெக்கார்ட்னு சொல்லி ஏப்ரல் மந்தே நம்ம இந்தியாவிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம செயின்ஸா மேனோட இன்னொரு மூவி வருது, த ரெஸ்ன்னு சொல்லிட்டு. இது கூட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 26th தான் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க நம்ம இந்தியாவிலையும். அண்ட் ஃபைனலி நம்ம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி கேசலோட
பார்ட் 1 கூட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 12 ரிலீஸ் ஆகுது. ஸோ இப்போதைக்கு மூவிஸ் கூட எக்ஸாக்டான ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ்மெண்ட் தந்துட்டாங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் யோசிக்கிறீங்க ப்ரோ தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது நம்ம தமிழ் டப்டோடலாம் வருமானு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நம்ம இது வரைக்கும் வந்த எல்லா அனிமேஸும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஜாப்பனீஸில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இங்கிலீஷ் டப்பில் கூட வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. என்ன சப்டைட்டில்ஸோடு இருக்கும். ஸோ நம்ம ஜாப்பனீஸ் ஒரிஜினல் லாங்குவேஜோட வித் இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட தான் பார்க்கவும் முடியும். ஸோ நானும் 2-3 மூவிஸ் வந்து அனிமே மூவிஸ்லாம் தேட்டர்ஸில் பார்த்துருக்கேன். வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா எல்லா அனிமே ஃபேன்ஸ் ஒரே இடத்துல உட்காந்து பார்ப்பாங்களா. ஸோ சில மூமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அது எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்காக ஸோ இன்கேஸ் உங்களுக்கும் இந்த மாதிரி சான்ஸ் கிடச்சா அண்ட் உங்களோட ஃபேவரட்டான அனிமே நீங்கள் ஏதோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த மூவிஸ் வேணால் தேட்டரில் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு கொஞ்சம் பாப்புலர் அண்ட் மெயினான என்னென்ன அனிமேஸ்க்காக நம்ம ஈகராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹை ஆன்டிசிபேட்டடான அனிமேஸ் அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் வேறு ஏதாச்சும் ஒரு அனிமே இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணலாம். அண்ட் நம்ம வீடியோ எப்போ போல் பிடிச்சிருந்தா அப்படி கொஞ்சம் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dub. See you in next video. Bye guys.